தேர்தலில் தனி பெரும்பான்மையில் ஒரு கட்சி மட்டுமே வெற்றி பெற்றால் நாட்டாமைகள் உருவாகி விடுவார்கள் என்று டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனி ஒரு கட்சிக்கு சர்வ வல்லமையும் கொடுத்தால் அது சர்வாதிகார ஆட்சியையே நடத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகள் மக்களின் குரலுக்கோ மக்களின் பிரச்சனைகளுக்கோ தீர்வை வழங்காது. ஜொஹூரில் அரசியல் கட்சிகளுக்கு சமமான அரசியல் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜொஹூர் மக்களை அந்தோனிலோ கேட்டுக்கொண்டார். பக்கத்தான் கூட்டணியில் PKR, DAP, அமானா ஆகிய கட்சிகளில் எந்த ஒரு கட்சியும் தனித்த பெரும்பான்மையில் அதிகாரம் செய்வதில்லை. ஆனால் பரிசான் கூட்டணியில் தனிப்பட்ட ஒரு கட்சியின் முடிவே அந்த கூட்டணியின் முடிவாக உள்ளது என்று அந்தோனிலோ அம்னோவை மறைமுகமாக சாடினார். ஜொஹூரின் அதிகாரத்தை நாம் சமநிலைப்படுத்த வேண்டிய தேர்தல் இது. மக்களின் குரலை கேட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மட்டுமே ஒரு அரசாங்கம் இயங்க வேண்டும் எனில் ஜொஹூர் வாக்காளர்கள் அனைத்து கட்சிகளையும் சரிசமமாக நடத்தும் கூட்டணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பக்கத்தான் கூட்டணியின் துணைத் தலைவருமான அந்தோனி லோக் வலியுறுத்தினார். ஜொஹூரில் பிரபல உணவு தயாரிப்பு தொழிற்சாலையில் பதுங்கி இருந்ததாக நம்பப்படும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 80 வெளிநாட்டினரை ஜொஹூர் மாநில குடிநுழைவு துறை கைது செய்துள்ளது. ஜொஹூர் லார்கின் பகுதியில் இயங்கி வந்த அந்த தொழிற்சாலையில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான வெளிநாட்டினரின் நடமாட்டத்தை கண்டதால் நேற்று காலை 9 மணிக்கு இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொஹூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ ரூஸ்டி டாருஸ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் 44 பெண்களும் 36 ஆண்களும் 19 முதல் 48 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேசியா, மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டத்தோ ரூஸ்டி டாருஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அனைவரும் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கான எந்த ஓர் ஆதாரமும் இல்லாததால் அவர்கள் அந்த தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை மேல் விசாரணை செய்து வருவதாக டத்தோ ரூஸ்டி டாருஸ் தெரிவித்தார். இன்று காலை பந்திங் இடைநிலைப்பள்ளி மாணவி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடேக் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பாதுகாவலர்கள் மீது பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சிகிச்சைகள் அனைத்தும் தடையின்றி கிடைக்க சுகாதார அமைச்சு உறுதி அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவியை கத்தியால் குத்திய மற்றொரு மாணவி தற்போது காவல்துறையின் விசாரணையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் மேலதிக தகவல்களை தொடர்ந்து தாம் வழங்குவதாக ஊடகத்தினருக்கு அவர் தெரிவித்தார். இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட மாணவி குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையின் விசாரணைக்கு கல்வி அமைச்சும் மாநில கல்வி இலாக்காவும் முழு ஒத்துழைப்பு வழங்குவதுடன் பள்ளி நிர்வாகமும் முழுமையாக ஒத்துழைக்கும் என்று அவர் உறுதி அளித்தார். ஜொஹூர் மாநிலத்தின் வளர்ச்சி தெற்கு பகுதிகளில் மட்டும் அல்லாமல் வட பகுதிக்கும் சமமான வளர்ச்சி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சரும் சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினருமான யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் பாரு மற்றும் தெற்கு ஜொஹூர் அம்மாநிலத்தின் முக்கிய பொருளாதார மையங்களாக விளங்கினாலும் சிகாமாட், தங்காக், மூவார் உள்ளிட்ட வட பகுதிகளை தொடர்ந்து புறக்கணிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். வேலை வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் வடபகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஜொஹூர் பாரு, கோலாலம்பூர் மற்றும் சிங்கப்பூருக்கு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தொழில் முனைவோர் அதிக போக்குவரத்து செலவால் பாதிக்கப்பட்டு வருவதையும் யுனேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். சிகாமாட் உள்நாட்டு துறைமுகத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் மற்றும் போக்குவரத்து அமைச்சு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை வடக்கு ஜொஹூர் மக்களுக்கு பயனாக இருக்கும் என்று யுனேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார். சிகாமாட் உள்நாட்டு துறைமுகம் மட்டுமே போதுமானது அல்ல என்றும் வடக்கு ஜொஹூரின் முழுமையான வளர்ச்சிக்காக பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த ஜொஹூர் மாநில அரசு இணக்கமான வழிமுறைகளை ஒற்றுமை அரசாங்கத்துடன் இணைந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் யுனேஸ்வரன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். கோவிட் காலத்தில் செயல்பட வேண்டிய ஜனா விபாவா திட்டத்தில் அப்போதைய பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் நேரடியாக தலையிட்டதாகவும் அவர் கொடுத்த பட்டியலில் இருக்கும் குத்தகையாளர்களுக்கு அரசு நிதி வழங்கப்பட வேண்டும் என தன்னை கட்டாயப்படுத்தியதாகவும் முன்னாள் நிதி அமைச்சரான டத்தோஸ்ரீ தெங்கு ஜவ்ரோல் உயர்நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
சுமார் 12 பில்லியன் மதிப்பில் 89 மேம்பாட்டு பணிகளை உள்ளடக்கிய ஜனா விபாவா திட்டத்தில் அப்போதைய பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நிதி அமைச்சரின் வாக்குமூலம் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஜனா விபாவா மேம்பாட்டு திட்டத்தில் குறைவான செலவீனங்களை கொண்ட குத்தகையாளர்களுக்கு மட்டுமே நிதி வழங்கப்படும் என நிதி அமைச்சு தெரிவித்தாலும் முஹிதீன் வழங்கிய 54 குத்தகையாளர்களுக்கு இந்த திட்டத்தின் நிதிகள் வழங்கப்பட்டதாக அப்போதைய நிதி அமைச்சரான டதஸ்ரீ தெங்கு ஜஃப்ருல் தெரிவித்தார். குறிப்பாக KCJ இன்ஜினியரிங் சென்டியான் பெர்ஹாட் எனும் நிறுவனம் பட்டியலில் 31வது இடத்தில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு நெகிரி செம்பிலானில் உள்ள ஃபெல்டா புக்கிட் ஜாலூரிலிருந்து கமாஸ் செல்லும் சாலையை மேம்படுத்துவதற்கான 100 மில்லியன் மதிப்பிலான குத்தகை வழங்கப்பட்டதாக டதஸ்ரீ தெங்கு ஜஃப்ருல் உயர்நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். பக்காத்தானின் புத்ரி வங்சா சட்டமன்ற வேட்பாளர் மஸ்லி மாலிக் பொது மேடையில் விவாதம் நடத்துவதாக இருந்தால் அவரை எதிர்த்து புத்ரி வங்சா சட்டமன்றத்தில் போட்டியிடும் பரிசான் வேட்பாளரிடம் தாராளமாக விவாதம் நடத்தலாம் என்று ஜோஹூர் மாநில பரிசான் தலைவர் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி சாடியுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் சிம்பாக் ரெங்காம் நாடாளுமன்றத்தில் பெசாத்து வேட்பாளராக போட்டியிட்ட மஸ்லி மாலிக் சுங்கச்சாவடிகளை அகற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். ஆனால் வெற்றி பெற்ற பின்னர் அவர் அமைச்சரானதும் சிம்பாங் ரெங்காம் மக்களை கவனிக்காததால் 2022 தேர்தலில் அதே சிம்பாங் ரெங்காம் நாடாளுமன்றத்தில் பரிசான் வேட்பாளரிடம் தோல்வி அடைந்ததை டாக்டர் ஓன் ஹபீஸ் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முதலில் நிறைவேற்றுங்கள், அதன் பிறகு பொது மேடைகளில் விவாதம் செய்யலாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மஸ்லி மாலிக்கு வாய் மட்டும்தான், செயலில் ஏதும் இல்லை என்பதால் வாய்ச்சொல் வீரர்களுடன் விவாதம் நடத்துவது வீண் என ஜொஹூர் மாநில முன்னாள் மந்திரி பெசாரும் மாச்சாப் சட்டமன்றத்தின் பரிசான் வேட்பாளருமான டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.